இந்த ஹீமாவதிக்கு டேபிள் ஃபேன் மேல அப்படி என்ன காண்டுன்னு தெரியலையே. ஹீமாவதி அதை தொடாத. அது ரொம்ப ஆபத்தான பொருள். அதுல நீ கையெல்லாம் வைக்க கூடாது, புரிஞ்சுதா? அம்மா வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இந்த ஃபேன் எல்லாம் தொடாம சமத்தா இருக்கணும். நான் வந்துட்டேன். வெல்கம் ஹோம் ஹாரி. ஹாரி, காலையில இருந்து டேபிள் ஃபேன் வர்க் பண்ணல. என்னன்னு பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்களேன். அதெல்லாம் முடியாது. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். காலையில இருந்து ஆபீஸ்ல எவ்வளவு வேலை தெரியுமா? இப்போ வந்து ரிப்பேர் பண்ண அது இது. அப்படின்னா நீங்க குளிக்கிறதுக்கு சுடு தண்ணியும் ரெடியா இல்ல, சாப்பிடறதுக்கு டின்னரும் ரெடியா இல்ல. ஆபீஸ்க்கு போற ஒரு குடும்ப தலைவர் இப்ப என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து இப்படி பேசுவ? நான் காலையில இருந்து கஷ்டப்பட்டு ஆபீஸ்ல திண்டாடி வேலை செஞ்சுட்டு வரேன். எனக்காக இத கூட உன்னால செய்ய முடியாதா? ஆனா உண்மையிலேயே அவர் செஞ்சது என்ன தெரியுமா? ஆபீஸ்ல உட்கார்ந்து புஸ்தகம் படிச்சிருக்காரு, மீட்டிங்ல உட்கார்ந்து நல்லா தூங்கி இருக்காரு. நான் மட்டும் இந்த வீட்ல சும்மா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீட்ல சமைக்கிறது, குழந்தைய பாத்துக்கிறது, ஷின்சான ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரது, நான் எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியுமா? ஆனா உண்மையிலேயே இவங்க பண்ணது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து அரட்டை அடிச்சிருக்காங்க. மத்தியானம் நல்லா தூங்கி இருக்காங்க. மறுபடியும் எழுந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு வந்து அரட்டை அடிச்சிருக்காங்க. இங்க பாரு. ஆஹா, ஷின்சான் வேற இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கானே. மிச்சி, கவலைப்படாத. அந்த டேபிள் ஃபேன் தானே, அதை நானே சரி பண்றேன். அம்மா ஏன் பாழ்ந்துட்டு இருக்காங்க? உனக்கு இது தேவையில்லாத விஷயம். மிச்சி சொல்றத கேளு. ஷின்சான் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கான். சரி சரி, ஓகே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். போதுமா? தயவு செஞ்சு அழுவறத நிறுத்து. அடுத்த மாசம் போனஸ் வந்த உடனே உனக்கு நான் நெக்லஸ் வாங்கி தரேன். நிஜமாவா சொல்றீங்க ஹாரி? இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்த, கண்ணுல ஒரு சொட்டு தண்ணியை காணோம். வெட்டி கதை பேசுறத விட்டுட்டு சீக்கிரமா வந்து டேபிள் ஃபேனை ரெடி பண்ணுங்க. சரி சரி, பண்ணி தரேன். என்ன பண்றது? வீட்லதான் ஏசி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த டேபிள் ஃபேனு? ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு இந்த டேபிள் ஃபேன் தேவை, அவ்வளவுதான். என்ன மிச்சி இது? ஏசி இருக்கும்போது எல்லா நேரத்திலயும் ஏசியை யூஸ் பண்ண முடியாது ஹாரி. முக்கியமான வேலை தான். சீக்கிரமா இந்த டேபிள் ஃபேனை ரெடி பண்ணி வைங்க. அதுக்குள்ள நான் போய் உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன், புரிஞ்சுதா? மாட்டேன்னு சொன்னா விடவா போற? சரி, என்ன பண்றது? கண்டிப்பா செஞ்சு வைக்கிறேன். எந்த சுவிட்சும் வேலை செய்யலையே. ஷின்சான், போய் அந்த ஸ்க்ரூ டிரைவரை கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஓகே கே 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 கே. இந்த பக்கம் இப்படி வச்சு பாப்போம். அந்த குழந்தையோட கோவம் இன்னும் குறையவே இல்ல போல இருக்கு. என்னடா ஹீமாவாரி, ஏன் இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? ஆஹா, என்னப்பா இப்படி கலக்குறீங்க? நீ எதுக்கும் கவலைப்படாத சோல்ஜர் ஷின்சான். அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நிஜமாவே நீங்க கலக்குறீங்கப்பா. உங்க அப்பாவை நினைக்கும் போது உனக்கே ரொம்ப பெருமையா இருக்குல்ல? இது ஒரு சப்ப மேட்ரு. இத நாங்க கூட தான் பண்ணுவோம். என்னது? நீ கூட பண்ணுவியா? எங்க பண்ணு பாக்கலாம்.
அந்த ஸ்க்ரூவை கொடு. ஹிமவாரி, அது இருந்தாதான் இந்த ஃபேன் வேலை செய்யும். அப்பதான் என்னால டின்னர் சாப்பிட முடியும். ஏன் இப்படி இம்சை கொடுக்கற? குடு. ஹிமவாரி, ப்ளீஸ் சொல்றத கேளு, கொடுத்துரு. மாட்டிக்கிட்டியா? இப்ப ஒழுங்கா ஸ்க்ரூவை கொடுத்துரு. குடு. சோபா, இந்த பசங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இது சப்ப மேட்டர் நான் அப்பவே சொன்னேன்ல. ஒரு வழியா அந்த குழந்தைக்கும் ஃபேனுக்கும் நடுவுல இருந்த சண்டை சுமூகமா முடிஞ்சிடுச்சு. அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு